வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூலை 10, 1992 அமெரிக்காவுடைய நியூ ஜெர்சி அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற உட்லேண்ட் அப்படிங்கிற டவுன்ல நேரம் காலையில 8 மணி. துப்புரவு பணி செய்யக்கூடிய 2 ஆண்கள் அங்க நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில இருந்து எப்பவும் போல குப்பைகளை எடுத்து ஒரு ட்ரக்ல போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு பிளாஸ்டிக் பையை தூக்கும் போது அது மட்டும் ரொம்பவே வெயிட்டா இருந்திருக்கு. சோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு அதை அவங்க தொட்டு பார்க்கும்போது அதோட ஷேப் ஒரு உருண்டையில மேடு பள்ளம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கு. சோ அது அவங்களுடைய மனசுக்கு வித்தியாசமா பட்டதால அந்த பையுடைய முடிச்ச அவுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அதுக்குள்ள அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களை அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. பிகாஸ் அதுக்குள்ள கழுத்து வரைக்கும் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய தலை இருந்திருக்கு. இப்ப அதிர்ச்சியில அந்த மனித தலைய அந்த குப்பை தொட்டிக்குள்ளேயே போட்ட அந்த பணியாளர்கள் உடனடியா பக்கத்தில் இருக்கிற டெலிபோன் பூத்துக்கு போய் எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்றாங்க. இப்படி கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த மனித தலை யாருடையது, அப்படி தலைய வெட்டி குப்பை தொட்டியில போட்ட அந்த கில்லர் யாரு அப்படிங்கிற அந்த டைம்ல அமெரிக்கா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட அந்த டைம்ல, அதாவது 1990 காலகட்டத்திலேயே அப்ப இருந்த டெக்னாலஜியை வச்சு ஃபாரன்சிக் டீம் பல வருடங்களா கஷ்டப்பட்டு கிராக் பண்ண ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீஸ் அந்த குப்பை தொட்டியில் இருந்த தலையை எடுத்து பாக்குறாங்க. நரைச்சு போன தலைமுடியோடையும் சுருக்கம் கலந்திருந்த வெள்ளை கலர் தோலோடையும் இருந்த அந்த தலையை பாக்குறப்பவே அது ஒரு ஆணுடைய தலைதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த குப்பை தொட்டிக்குள்ள வேற ஏதாவது உடல் பாகங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த தலையை தவிர வேற எந்த ஒரு உடல் பாகங்களுமே அங்க இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒருவேளை அங்க பக்கத்தில் இருக்கிற வேற குப்பை தொட்டிகள்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்பதான் அவங்க நினைச்ச மாதிரியே இன்னும் ஒரு 3 குப்பை தொட்டியில் இருந்து 2 கை, 2 கால் மற்றும் 2 வெட்டப்பட்ட டோர்சோ அப்படின்னு மொத்தமா 6 மனித உடல் பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. டோர்சோ அப்படின்னா தலை, கை, கால்கள் இல்லாத மனித உடல் பாகத்தை தான் டோர்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க அந்த டோர்சோவுமே நெஞ்சு பகுதி மற்றும் வயிற்று பகுதி அப்படின்னு 2 வெட்டப்பட்ட நிலைமையில அங்க கிடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த உடல் பாகங்களுடைய தோல் பகுதி எல்லாமே தண்ணியில வாஷ் பண்ண மாதிரி ரொம்பவே சுத்தமாகவும் இருந்திருக்கு. அதாவது அந்த உடல் பாகங்களை வெட்டும் போது அதிலிருந்து தெரிக்கிற ரத்தம் அந்த உடம்புடைய தோல் பகுதியிலையும் பட்டிருக்கும் இல்லையா? ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அந்த தோல் பகுதியானது தண்ணியை வச்சு கழுவுன மாதிரி ரொம்பவே சுத்தமா இருந்திருக்கு. ஒரு கேஸ்ல விக்டிம் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த கேஸை போலீஸால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் பல வீடியோஸ்ல பல கேசஸ்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? பட் இந்த கேஸ்ல விக்டிம் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு ஒரு கஷ்டமான விஷயமா இல்ல. பிகாஸ் அந்த மனித உடல் பாகங்கள் இருந்த அதே குப்பை தொட்டிக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பையில ஓட்டர் ஐடி, ஏடிஎம் கார்டு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு 3 ஐடி ப்ரூஃப்ஸ் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க.
மேலும் அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற போட்டோவை அங்க கிடைச்ச அந்த மனித தலையோட கம்பேர் பண்ணி அங்க கொலை செய்யப்பட்டு கிடந்தது 57 வயதான தாமஸ் அப்படிங்கறதையும், அது மட்டும் இல்லாம அந்த மனித உடல் பாகங்கள் கிடந்த அந்த ஒரு குப்பை தொட்டியில் இருந்து ஒரு பெரிய கார்பேஜ் பேக் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேகுக்குள்ள இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு சின்ன ரம்பம், ஒரு பெட்ஷீட் மற்றும் சவர் கர்டைன் இது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. கூடவே கால்டெக்ஸ் கிளவுஸ் அப்படின்னு பெயர் போட்டிருந்த ஒரு பிளாஸ்டிக் கவரையும் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள முழங்கை வரைக்குமே இருக்கக்கூடிய ரத்தக்கரை படிஞ்ச ஒரு பெரிய ஹேண்ட் கிளவுஸும் இருந்திருக்கு. சோ இப்படி அந்த இடத்துல எவிடன்ஸ் குவிஞ்சு கிடந்திருக்கு. இப்படி அவங்க கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையுமே ஃபாரன்சிக் டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போலீஸ் கிடைச்ச அந்த உடல் பாகங்களையும் ஆட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதிலிருந்து கிடைச்ச உடல் பாகங்கள் எல்லாமே ஒரே நபருடைய தான், அதுவும் தாமஸோடைய தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவரு கழுத்து அறுத்து தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறதையும், அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய தலையில ஒரு கனமான ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சதற்கான காயம் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ 8ஆம் தேதி அதிகாலை 3 to 4 மணிக்குள்ள தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறதையும், அப்படி அவர் கொலை செய்யப்படும் பொழுது பயங்கரமான குடிபோதையில இருந்திருக்காரு அப்படிங்கறதையும், அவருடைய கை மற்றும் கால்களை கயிறு வச்சு இறுக்கி கட்டுனதுக்கான அடையாளம் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ முதல் வேளையா அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸை வச்சு நியூயார்க் சிட்டிக்கு போன போலீஸ் அங்க இருக்கிற தாமஸோடைய மனைவி கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தாமஸ் கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சு கதறி அழுத அவருடைய மனைவி, அதுக்கப்புறமா அவரு பிசினஸ் விஷயமா தான் யாரையோ பாக்குறதுக்காக நியூ ஜெர்சி போனாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவர் அங்க தங்க போறதா சொன்ன அந்த ஹோட்டலுடைய பெயரையும் சொல்றாங்க. இத கேட்ட போலீஸ் உடனடியா தாமஸுடைய மனைவி சொன்ன அந்த ஹோட்டலுக்கு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது தாமஸ் ஜூலை 7 அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல செக்இன் ஆயிருக்காரு அப்படிங்கறதையும், அவரு அந்த ஹோட்டலுக்கு தனியா தான் வந்திருக்காரு அப்படிங்கறதையும், தனியா தான் தங்கியிருந்தாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் அவருடைய ரூமை செக் பண்ணலாம் அப்படின்னு போறப்ப அது பூட்டி இருந்திருக்கு. ஸோ ஸ்பேர் கீயை வச்சு அதை ஓபன் பண்றாங்க. பட் அந்த ரூம்குள்ள அவருடைய ட்ரெஸ் மற்றும் பிசினஸ் சம்பந்தமான சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ போலீஸ் எப்ப இருந்து தாமஸோடைய ரூம் பூட்டி இருக்கு அப்படிங்கறதையும், கடைசியா அவரை எப்ப பாத்தீங்க அப்படின்னும் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஹோட்டலுடைய ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாமஸ் ஜூலை 8ஆம் தேதி காலையில இருந்தே அவருடைய ரூம்ல இல்ல அப்படின்னும், அவரு ஒரு வாரத்துக்கு ரூம் புக் பண்ணதால தான் அவர் ரூமுக்கு வரல அப்படிங்கறத நாங்க பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப போலீஸ் தாமஸ் எப்ப ஹோட்டலை விட்டு வெளியே போனார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து கொலை செய்யப்பட்டதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் தான் ஒரு 5:30 மணி போல தான் அவர் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போயிருக்காரு அப்படிங்கறதையும், அதுக்கப்புறமா அவர் அங்க திரும்பி வரவே இல்லை அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹோட்டலை விட்டு வெளியே போன தாமஸ் அடுத்து எங்க போனார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டலை சுத்தி இருக்கிற கால் டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அதுல இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் தாமஸை டவுன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு பார்ல கொண்டு போய் டிராப் பண்ணதா சொல்றாரு. சோ அந்த பார்ல போய் விசாரிச்ச போலீஸ் அங்க இருக்கிற ஒரு சர்வர் தாமஸை பார்த்தாரு அப்படிங்கறதையும், அப்ப தாமஸ் கூட 40 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. கூடவே அந்த சர்வர் சொன்ன அடையாளங்களை வச்சு தாமஸ் கூட பேசிட்டு இருந்த அந்த ஆள் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு டிராயிங்கையும் ரெடி பண்றாங்க. மேலும் தாமஸுடைய ஏடிஎம் வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப அதே டவுன் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம்ல இருந்து தான் சரியா இரவு 11:15க்கு தான் அவர் பணத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதை வச்சு அந்த ஏடிஎம் மெஷின் இருந்த அந்த ஏரியாவை சுத்தி தாமஸுடைய போட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதிலிருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போகுது. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது விக்டிமுடைய உடல் பாகங்கள் கிடந்த இடத்துல ஒரு ஹேண்ட் கிளவுஸை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதனுடைய கவர்ல இருக்கிற பிரைஸ் ஸ்டிக்கரை வச்சு ஸ்டேட்டன் ஐலாண்ட் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ஒரு கடையில தான் அது வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த கடையில போய் விசாரிக்கிறப்ப டெய்லியுமே இந்த கடைக்கு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அதனால இந்த கிளவுஸை வாங்கினது யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த கடையில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸ் எல்லா சைடுமே முயற்சி பண்ணியுமே இந்த கேஸை ஃபர்தரா எப்படி மூவ் பண்றது அப்படின்னு தெரியாம தடுமாறி
நிக்கும் போதுதான் ஸ்டார்டிங்லயே இந்த கேஸ்ல நிறைய எவிடன்ஸ் கிடைச்சது இல்லையா, அந்த எவிடன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஃபாரன்சிக் டீம் அந்த எவிடன்சஸ்ல இருந்து ஒரு முக்கியமான லீட கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கார்பேஜ் பேக்ல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் அது எல்லாமே ஒரே நபருடைய தான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ போலீஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய டேட்டா பேஸ்ல இருக்கிற ஜெயில் கைதிகளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. பட் அது எதுவுமே மேட்ச் ஆகாம போயிருக்கு. மேலும் அவங்க கில்லருடைய டிராயிங் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதையுமே கூட அமெரிக்காவில் இருக்கிற எல்லா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பட் அதிலிருந்துமே கூட அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போகுது. ஸோ போலீஸும் என்னடா இது போற வழி எல்லாமே முட்டு சந்தாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விரக்தியாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க டீல் பண்ணிட்டு இருந்த அந்த கேஸும் கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. அப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் சரியா அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு இன்சிடென்ட்டும் நடக்க ஆரம்பிக்குது. 1993 மே 10 அன்னைக்கு அதே நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் இருக்கிற மான்செஸ்டர் அப்படிங்கிற டவுன்ல நேரம் காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அங்க ஹைவேஸ் ஓரத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில துண்டு துண்டா வெட்டப்பட்ட மனித உடலுடைய பாகங்கள் கிடக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. சோ உடனடியா அங்க போய் பார்த்த போலீஸ் நம்ம முதல்ல பார்த்த தாமஸுடைய உடல் எப்படி 7 பாகங்களா வெட்டப்பட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் 52 வயதான ஆண்டனி அப்படிங்கிறவருடைய உடலும் 7 பாகங்களா வெட்டப்பட்டு கிடக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த 2 மாசத்துல அதாவது ஜூலை 31 அன்னைக்கு காலையில ஹட்சன் அப்படிங்கிற ரிவருடைய கரையில இன்னொரு மனித உடலும் துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. இப்ப அங்க போய் பார்த்த போலீஸ் அந்த மனித உடலும் அதே மாதிரி 7 துண்டுகளா வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் இப்ப கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த நபருடைய பெயர் 56 வயதான மைக்கேல் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி நம்ம இப்ப பார்த்த விக்டிம்ஸான தாமஸ், ஆண்டனி, மைக்கேல் இந்த 3 பேருடைய கொலைகள்லயுமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுல முதல் விஷயம், விக்டிம்ஸ் உடைய இறந்த உடல்கள் எல்லாமே 7 துண்டுகளா வெட்டப்பட்டிருக்கு. அடுத்தது இது எல்லாமே ஹைவேஸ் ஓரத்துல தான் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. மூணாவதா வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் எல்லாமே தண்ணியை வச்சு வாஷ் பண்ணப்பட்டிருக்கு. நாலாவதா இவங்க 3 பேருடைய ஐடி ப்ரூஃபுமே அவங்களுடைய உடல் பாகங்கள் கிடந்த அதே இடத்துல தான் கிடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, விக்டிம்ஸ் எல்லாருமே கொலை செய்யப்பட்ட அன்றைய நாள் பயங்கரமான குடிபோதையில் இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மேல கொல்லப்பட்ட விக்டிம்ஸ் 3 பேருமே கேயா இருந்திருக்காங்க. அதாவது அவங்க 3 பேருமே ஓரினை சேர்க்கையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களா இருந்திருக்காங்க. இத அந்த விக்டிம்ஸ் உடைய ஃபேமிலியே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ போலீஸ் இது எல்லாத்தையுமே வச்சு இந்த 3 கொலைகளையுமே பண்ண கில்லர் ஒரே ஆளா தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. மேலும் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தாமஸ் மற்றும் மைக்கேலுடைய கேஸ்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஒரே நபருடைய தான் அப்படிங்கறத ஃபாரன்சிக் டீமும் கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஆல்ரெடி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு கில்லரை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது இறந்து போன விக்டிமான மைக்கேல் ஒரு பாருடைய ஓனரா இருந்திருக்காரு. சோ கடைசியா அவர் அந்த பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க 2 பேருக்குமே அன்னைக்கு ட்ரிங்க்ஸை சர்வ் பண்ண ஒரு லேடி சொல்லியிருக்காங்க. மேலும் அப்படி ட்ரிங்க்ஸை சர்வ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மைக்கேல் கூட பேசிட்டு இருந்த அந்த ஆள் அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை பாக்குறதா பேசிட்டு இருந்ததை இந்த லேடி கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த லேடி சொன்ன அடையாளங்களை வச்சும் இப்போ ஒரு டிராயிங்கை ரெடி பண்றாங்க. இப்ப இந்த டிராயிங்கும் ஆல்ரெடி தாமஸுடைய கேஸ்ல வரையப்பட்ட டிராயிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. சோ போலீஸும் அந்த டிராயிங்ல இருக்கிறவன் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அத இவன் தான் நாங்க தேடிட்டு இருக்கிற கில்லர் அப்படின்னு அமெரிக்கா முழுவதுமே இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நாட்கள் வாரங்கள் வருடங்களாகி கடந்து போச்சே தவிர போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போகுது. அண்ட் அகைன் இந்த கேஸ் ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. இப்படி கடைசி கொலை நடந்து ஒரு 5 வருஷமா இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. ஆனா அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த கொலைகளை எல்லாம் பண்ணது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு தான் போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 1993 ஜூலை மாசத்துக்கு அப்புறமா சரியா 5 வருஷத்துக்கு மேல அடுத்தது எந்த ஒரு கொலையுமே நடக்காம தான் இருந்திருக்கு. இது போலீஸ்க்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னாலுமே தொடர்ச்சியா கொலைகளை பண்ணிட்டு இருந்த அந்த கில்லர் இப்ப என்ன பண்றான், உயிரோட
நல்லதா இருக்கானா இல்ல திருந்திட்டானா இல்லனா ஏதாவது தப்புல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டானா அப்படின்னு பல கேள்விகள் அவங்களுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. பட் அப்பதான் அவங்க இந்த கேஸ்ல மிஸ் பண்ண ஒரு விஷயமும் அவங்களுடைய ஞாபகத்துக்கு வருது. ஆரம்பத்துல அவங்களுக்கு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு யூஎஸ்ல இருக்கிற கைதிகளுடைய டேட்டா பேஸ்ல செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒட்டுமொத்த யூஎஸ் உடைய டேட்டா பேஸா இருந்திருக்கு. அதாவது யூஎஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே அவங்க அப்டேட் பண்ற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் தான் அதுல இருக்கும். பட் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஹார்ட் காப்பியா இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை சாஃப்ட் காப்பியா மாத்தி கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அப்படிங்கறதால அந்த அப்டேட் பண்ற ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாம தான் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற எல்லா டீடைல்ஸும் யூஎஸ் உடைய டேட்டா பேஸ்ல இருக்காது. அதனால அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்ப எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அப்பதான் ஃபாரன்சிக் டீம் போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வேலையும் பண்றாங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ரொம்பவே அக்யூரேட்டா அச்செடுக்கிற கோல்டு ஃபியூமிங் ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜி ரத்தக்கரை படிஞ்ச பொருட்கள் இருந்து கூட அதில் இருக்கக்கூடிய கைரேகைகளை அதில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ரொம்பவே துல்லியமா 100% மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே எடுத்து தரும். ஸோ அதிலிருந்து கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுடைய போலீஸ்க்குமே அனுப்புறாங்க. அண்ட் இப்ப இந்த டைம் போலீஸ் நினைச்ச மாதிரியே கில்லர் கண்டுபிடிக்கப்படுறான். 2001 மே 28 அன்னைக்கு நேரா ஸ்டேட்டன் ஐலாண்ட் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க நர்ஸா வேலை செய்யற ரிச்சர்ட் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஸ்டேட்டன் ஐலாண்ட் இந்த பெயரை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்காஸ்டே. ஆரம்பத்துல போலீஸ் ஒரு ஹேண்ட் கிளவுஸை வச்சு ஒரு கடையில போய் விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கடை இருந்த அதே சிட்டியில தான் அந்த ரிச்சர்டும் வேலை பார்த்திருக்கான். இதை கேட்கிறப்ப நர்ஸா வேலை செய்யற ஒருத்தனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி போலீஸுடைய டேட்டா பேஸுக்கு போச்சு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா அந்த ரிச்சர்ட் காலேஜ் படிக்கும் பொழுது அவனுடைய ஹாஸ்டல் ரூம்மேட் ஒருத்தனை சுத்தியில வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்காக தான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்படிதான் அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் போலீஸோட டேட்டா பேஸ்ல இருந்திருக்கு. சரி, அது ஓகே. அப்படி ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணவன் எப்படி வெளியே வந்து ஒரு நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரலாம். எஸ், அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனவன் கோர்ட்ல போய் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்னோட ரூம்மேட் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, அதனாலதான் தற்காப்புக்காக நான் அவனை அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கோர்ட்டும் அவன் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணியிருக்க. ஸோ இப்போ போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணும்போதும் நான் இந்த கொலைகளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, போலீஸால உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபேக்கான எவிடன்ஸை ரெடி பண்ணி என்னை இந்த கேஸில் மாட்டி விட ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கோர்ட்லேயே போய் சொல்லியிருக்கான். ஆனால் ப்ராசிக்யூஷன் டீமோ அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸை கோர்ட்டில் முன்வைக்கிறாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விக்டிம்ஸுடைய உடல் பாகங்கள் கிடந்த அதே இடத்துல ரிச்சர்டுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், விக்டிம்ஸ் இறந்து போனதா சொல்லப்பட்ட அந்த நாட்கள்ல கரெக்டா ரிச்சர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கான். மூணாவது பாயிண்ட், எவிடன்ஸான பிரசிடென்ட் சாய்ஸ் அப்படின்னு பெயர் போட்டிருந்த அந்த கேரி பேக்ஸ் எல்லாமே ரிச்சர்டுடைய வீட்டில் நிறையவே இருந்திருக்கு. ஆல்சோ அந்த கிளவுஸ் வாங்கப்பட்ட கடையும் அவனுடைய வீடு இருக்கிற அதே ஏரியால தான் இருந்திருக்கு. கூடவே கில்லரை விக்டிம்ஸ் கூட வச்சு அந்த பார்ல பார்த்ததா சொன்ன அந்த சர்வர் 2 பேருமே அது ரிச்சர்ட் தான் அப்படின்னு கோர்ட்ல சாட்சியும் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே மேல அந்த ரிச்சர்ட் ஒரு கேவா இருந்திருக்கான். அதாவது ஓரின சேர்க்கையாளரா இருந்திருக்கான். ஸோ விக்டிம்ஸும் கேவா இருந்திருக்காங்க அப்படிங்கறதால அவங்க கூட வாண்டடா போய் பேசி அவங்கள அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவங்க மது போதையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தலையில சுத்தியில வச்சு அடிச்சு அவங்கள மயக்கம் போடவும் வச்சிருக்கான். அதுக்கப்புறமா அவங்களுடைய கை மற்றும் கால்களை கயிறை வச்சு கட்டி போட்டு அவங்க கூட இன்டிமேட்டா இருந்திருக்கான். கடைசியா அவங்களுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு அவங்களுடைய உடல் பாகங்களை பாத்ரூம்ல வச்சு துண்டு துண்டா வெட்டியிருக்கான். மேலும் அந்த உடல் பாகங்கள்ல அவனுடைய சீமன் மாதிரியான எந்த ஒரு டிஎன்ஏ எவிடன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தண்ணியை ஊத்தி நல்லா கழுவியும் விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம ரத்தக்கரை படிஞ்ச கர்டைன், பெட்ஷீட், ரம்பம், கிளவுஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அவனுடைய கார்ல வச்சு கொண்டு போய் டிஸ்போஸும் பண்ணியிருக்கான். இப்படி ப்ராசிக்யூஷன் டீம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தியரி தான் அப்படின்னாலும், இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ரிச்சர்டுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் அப்படின்னு பல பேர் அவன் ஒரு கே தான் அப்படின்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றாங்க.
ஸோ அதை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் 2005 நவம்பர் மாசம் ரிச்சர்ட் தான் தாமஸ் மற்றும் மைக்கேலை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. இதை கேட்கிறப்ப என்ன ப்ரோ மொத்தம் 3 கொலைகள் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஆனா 2 கொலைகளுக்கு தான் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலா போலீஸ் அந்த ரிச்சர்ட் 7 கொலைகளை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த வீடியோல பார்த்த மென்ஷன் பண்ண அந்த 3 கொலைகளோட சேர்த்து 1982 ஒருத்தர், 86 ஒருத்தர், மேலும் 1988 ஒருத்தர், 91 ஒருத்தர் அப்படின்னு மொத்தமா 7 கொலைகளுக்கான சார்ஜ் ஷீட்டை அவனுக்கு எதிராக கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. தாமஸ் மற்றும் மைக்கேலுடைய மர்டர் கேஸை தவிர வேற எந்த ஒரு கேஸ்லயுமே ரிச்சர்டுக்கான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லி கோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல போலீஸ் கில்லருடைய டிராயிங்கை வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே கூட ரிச்சர்டுடைய ஃபேஸ் கூட ஒத்து போகாம தான் இருந்திருக்கு. அதனாலதான் அவன் வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டிராயிங் வந்துமே கூட அவன் மாட்டாம இருந்திருக்கான். பட் இந்த கேஸ்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சு கம்பி எண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே தி ஒன் அண்ட் ஒன்லி ஃபாரன்சிக் டீம் தான். எஸ், அவங்களுடைய ஹெல்ப் தான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கான முக்கியமான காரணமா இருந்திருக்கு. பிகாஸ் ஆரம்பத்துல சூப்பர் க்ளூ ஃபியூமிங் டெக்னாலஜியை வச்சு தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்தாங்க. பட் அதுல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு AFIS, அதாவது ஆட்டோமேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய USL இருக்கிற கைதிகளுடைய டேட்டா பேஸ்ல செக் பண்ணாங்க. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிச்சர்டுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட 50% தான் மேட்ச் ஆயிருந்திருக்கு. ஸோ அதை வச்சு அவன் தான் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கவே முடியாது. ஸோ ரெண்டாவதா ஃபாரன்சிக் டீம் கோல்டு ஃபியூமிங் ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இன்னும் அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. அதிலிருந்து தான் 100% மேட்ச் ஆகுற மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அது எடுத்து கொடுத்து ரிச்சர்டுக்கு ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப ஃபாரன்சிக் டீம் தான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கான ஒரு கிங் பின்னா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஃபாரன்சிக் டீமால சால்வ் பண்ணப்பட்ட இந்த சீரியல் கில்லர் கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.